வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 975 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 055 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கெஸ்ஸிங் நம்பரை வந்து நேற்று கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு இந்த 05 இன்னுமே வந்து பெண்டிங் வச்சுருக்கான். இந்த மாதம் கண்டிப்பாக வந்து ஒரு 05க்கு வாய்ப்பு இருக்க ஃபாலோ அப் பண்ணுறவங்க ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டு வந்து 5 அப்படின்ற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த சீபோர்டு 5 அப்படின்னு வர இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 75 85 அந்த மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 975 அப்படின்ற நம்பர் வந்து இன்றைக்கி வின்னிங் நம்பருக்கு வந்திருக்கு. அது வந்து போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து 95, அதாவது 925 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து திருப்பி அதை பி போர்டில் இருக்க 2 மட்டும் திருப்பி 975 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி சார்ட்லேருந்து நமக்கு நிறைய வாட்டி கேமை வந்து எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு தொடர்ந்து வந்து இந்த புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம ஒரு மாதம் ஒரு வாரமும் வந்து இந்த கெஸ்ஸிங்லேருந்து நம்பர் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ சம்ஹவ் வந்து எப்படியாவது மேனிப்புலேட் பண்ணி பிளேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ இல்லை ஸ்வாப் பண்ணியோ வந்து கரெக்டாக வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது நம்ம ஒரு வாரமும் சேம் இதே மாதிரி தான் சொல்லிட்டுருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் தான் வந்து இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 19 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி வந்து 57 வந்து கரெக்டாக வந்து சூப்பராக ஏபி 57, பிசி 57, ஏசி 57 முடிச்சிருப்பான். அதே மாதிரி ஏசியில் வந்து 47, ஏபியில் வந்து 47 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமை அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது புதுசாக 22 அப்படின்ற நம்பர் வந்து ஏசி ஏபி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த வாரம், அதாவது போன வாரம் வந்து 928 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு வின்னிங் புது ரிசல்ட்டாக வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எதுவுமே வந்து எடுக்காமல், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 22 வந்து கரெக்டாக வந்து ஏசி ஏபி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். நமக்கு ரிசல்ட்டில் வந்து 22 பிசியில் ஏற்கனவே அடிச்சிட்டான் இந்த வாரம் ஸ்டார்டிங்கே. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பிசியில் 22 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பிசி 22 அந்த பேட்டர்னில் நமக்கு வரும்போது இந்த வாரம் முன்னாடி அடித்ததுனால நான் வந்து இந்த வாரம் நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தனால தான் வந்து, ஆனால் முன்னாடியே வந்து நம்ம அந்த கெஸ்ஸிங்கை வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ போன வாரத்துக்கான அந்த கெஸ்ஸிங்கை ஆனால் மதியக்கிழமையே வந்து அந்த 22 வந்து அழகாக வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த 22க்கான பாசிபிலிட்டிஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 928 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி வந்து 57 வந்து முடித்தான், அதுக்கடுத்து 47 வந்து முடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 48 வந்து இருக்குது. அது ஏன் சொல்கிறேன் 48 அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு 98 வந்து இருக்குது. ஏசியில் வந்து 98. ஓகேங்களா? ஸோ இந்த ஏசியை 98 அப்படின்னு அடிக்கிறான்னா நமக்கு ஒரு வேளை ஒரு நம்பர் வந்து மேனிப்புலேட், அதாவது பவர் நம்பராக திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வந்து அவன் 98 அப்படின்னு கொடுக்காம ஏசியில் இருக்க 98 வந்து ஒரு நம்பர் வந்து பவர் நம்பராக மாற்றி நமக்கு 48 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஏசியில் வந்து இப்போ 98 டேரெக்டாக வந்து 98 அப்படின்னு நமக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு நம்பரை ட்விஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவன் ஏற்கனவே வந்து ஏபியில் வந்து ஒரு 48, ஏசியில் 48 அடிச்சிருக்கான். மேபி இந்த 98 வந்து ஏசியாக வந்து வச்சுட்டு அவன் எப்படி இங்கே வந்து ஏபியில் 48 அடித்தானோ அதே மாதிரி நமக்கு கீழே நான் வந்து பிசியில் வந்து 48 வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு 48 வந்து கேமில் போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48 வந்து ஏசி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து, அதுவும் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் வந்து ஒரு 48 வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ போன மாதம் ஏசி, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
ஏன்னா ஏசி ஏபி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஏபி ஏசி ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கே ஒரு ஏபி ஓகேங்களா. அதே மாதிரி அது ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 வந்து வந்திருக்கும். இங்கே வந்து 248 ஓகேங்களா. ஸோ பிசியில் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஜூலை மாதம்னா ஏபி ஏசி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான் ஓகேங்களா. ஸோ அதை ஃபாலோ அப்பில் நமக்கு இந்த வாரம் இந்த மாதம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஏபியில் 48 அடிச்சிருக்கான். ஸோ அந்த 48க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதம் பிசியில் ஒரு 48 அடிச்சே ஆகணும். ஏன்னா போன மாதம் அவன் அடிக்கலை. ஸோ இந்த மாதம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஏபி ஏசி ஏற்கனவே வந்து பிசி அதாவது ஜூன் மாதம் ஏசியில் வந்து பிசியில் வந்து 48 அடிச்சிருக்கான். ஸோ அதனால் நமக்கு பிசியில் வந்து நாளைக்கு வந்து ஒரு 48 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ 48 நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால, ஏன்னா வீக்லி சார்ட்லேயும் கரெக்டாக வருது. அதே மாதிரி நமக்கு மந்த்லி சார்ட்லையும் பார்க்கும்போது அந்த 48 வந்து பெண்டிங் வச்சுருக்கான். ஸோ அதனால் வந்து பிசியில் வந்து நான் வந்து 48 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ பிசியில் 48 ட்ரை பண்ணுறவங்க நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நாளைக்கு பிசியில் வந்து 48 ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பிசியில் 48 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த டபுள்ஸ் வருது. அதாவது டபுள்ஸ் எப்படி எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 92க்கு ஒரு 44 ஓகேங்களா. இந்த 92ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 975. அதாவது 75 அப்படின்றத வந்து ஒரு நம்பர் திருப்பி 92 வந்து இன்னைக்கு 97 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். இங்கே எப்படி வந்து 44 அப்படின்ற நம்பர் கொடுத்தானோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு இந்த 97 ஏற்கனவே வந்து நமக்கு போன வாரத்துக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 928 ஓகேங்களா. ஸோ இந்த வாரத்துக்கான சேம் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேபி அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பரை திருப்புறோம் அப்படின்னா நமக்கு டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பி போர்டு வந்து 4 அப்படின்னு எடுக்கும்போது 44 அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 44 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கரெக்டாக மே மந்த் வந்து 447 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 447 அந்த மாதமே வந்து ஒரு 449 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் விட்டு ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 446 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருப்பான். இங்கே எப்படி வந்து 447க்கு ஒரு 49 அப்படின்னு அடித்தானோ அதே மாதிரி இந்த 46க்கு ஒரு 48 ஓகேங்களா. ஸோ 448 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வந்து வரணும் ஓகேங்களா. 447 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 449 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 446. ஸோ இந்த 446க்கு பார்த்தீங்க அப்படின்னா 448 அப்படின்ற நம்பர் வந்து வரணும். இங்கே எப்படி வந்து ஒரு நம்பர் விட்டு அடித்தானோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நம்பர் விட்டு அடித்தான் அப்படின்னா நமக்கு 448 அப்படின்ற நம்பர் ஃபுல் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நாளைக்கு ஏபியில் வந்து 44 வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் 928 கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 644 ஓகேங்களா. ஸோ இந்த 446 வந்து எப்படி வந்து திருப்பியிருக்கான் பாருங்கள். இந்த 446 இந்த 446 வந்து இங்கே கீழே கரெக்டாக வந்து 644 அப்படின்னு சொல்லி திருப்பியிருக்கான். ஸோ இந்த 975க்கு நமக்கு 44 இங்கே 92 இங்கே 97. ஸோ இந்த 44 வந்து நமக்கு ஏபியில் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 448 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் தான் வச்சு நான் உங்களுக்கு 448 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இல்லை ஒரு வேளை வந்து அதோட பவர் நம்பர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. அந்த பவர் நம்பர் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு 9 வந்து வரும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 4 2 2 9 மட்டும் வந்திருக்கு. ஸோ ஒரு வேளை நாளைக்கு ஏ போர்டு கரெக்டாக வருது அப்படின்னா 9 கூட நீங்கள் 948 நீங்கள் ட்ரை பண்ணலாம். 948 இருந்தாலும் ஓகே, இல்லை 448னாலும் ஓகே ஓகேங்களா. ஸோ 2 நம்பருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ 448 அப்படி இல்லைன்னா 948
ஓகேங்களா. ஸோ இந்த 2 நம்பருமே நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2 டைப் ஆஃப் மெத்தடும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ 48 கொஞ்சம் நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பேட்டர்னில் வந்து உங்களுக்கு 48 பிசியில் வந்து கொடுத்துருக்கேன். 448 அப்படி இல்லைன்னா 948 அப்படின்றதான் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.